ரோமர் 6வது அதிகாரம் வசனம் 1 தொடர்ந்து நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டோம். பவுல் சிலுவையை குறித்து சொல்கிறார். இங்க நம்ம ஆண்டவருக்குள்ள புதுசா பிறந்தோம், நம்ம ஞானஸ்நானம் எடுத்த பிறகு ஆண்டவருக்குள்ளாக ஒரு புதிய வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறது. யார் நிமித்தம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு ஒரு புதிய ஜீவனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த பயணத்தை நம்ம வாழும்படியாக, நம்ம ரொம்ப நாள் பாவத்தில் இருக்க முடியாதுல்ல, அதனால் ஆண்டவர் பாவத்தை சிலுவையிலே அவர் சாகடித்து மரித்தது போல பாவத்திற்கு நாமும் மரிக்க வேண்டும். இந்த பாவம் வேண்டாம், இந்த பாவ வாழ்க்கை வேண்டாம், இந்த பாவ வாழ்க்கையை விட்டு எனக்கு ஒரு புது வாழ்க்கை வேண்டும் அப்படி என்று இங்க கூற வருகிறார். ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் மறுபடியும் ஒரு மறுபிறப்பு, கிறிஸ்துவுக்குள்ள born again, as Jesus told to Nicodemus in chapter 3 அந்த யோவான் 3வது அதிகாரத்தில் நிக்கதோமுஸ் இரவில்லை ஆண்டவரை தனியாக என்ன செய்கிறார்? பார்க்க வருகிறார். பார்த்து ஒரு சில கேள்விகளை இருதயத்தில் வச்சுக்கிட்டு வராரு. இந்த நிக்கதோமுஸை ஆண்டவர் பார்த்த உடனே நிக்கதோமுஸ் சொல்றார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்க செய்கிற அற்புதங்கள் போல இங்கே யாரும் செய்ய முடியாது. நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே அது கடவுள் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. நிக்கதோமுஸ் அவர் கேட்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் நிக்கதோமுஸ்க்கு என்ன தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். இங்க உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய தேவை என்ன, உங்களுக்கு எந்த காரியத்தில் புது வாழ்க்கை, ஒரு புதிய ஜீவன், ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய நன்மை வேண்டும் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் விசாரிக்கிறவர். ஆண்டவர் அந்த நாட்களில் பார்க்கும் பொழுதே அவங்க என்ன தோட்டில் இருக்கிறாங்க, என்ன பேச வராங்க, என்ன சொல்ல வராங்க அப்படி என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு கூட உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நீங்கள் எதில் நீங்கள் மாற்றம் அடைய வேண்டும் என்று சொல்லி எது உங்களுக்கு தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. புதுசாக ஒரு காடி வாங்கினா உங்களுக்கு வேண்டாம்னா சொல்ல போகிறீங்க? ஒரு புது காடி வருது, வேணான்னு சொல்லுவீங்க. வேணாம், எனக்கு புது காடிலாம் வேணாம் அப்படி சொல்லுவீங்க. இல்லை, அந்த புது காடியை நம்ம ஏற்றுக்குவோம். ஒரு புதிய நியூ மாடல் ஹெட்ஃபோன் உங்களுக்கு கிடச்சின்னா, ஐஃபோன் ப்ரோ உங்களுக்கு கிடச்சிச்சின்னா என்ன செய்வீங்க? வேண்டாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை, அது உள்ள ஃபங்க்ஷனு 1 மாதம் 2 மாதம் தூங்க மாட்டீங்க. அந்த ஃபோன் எடுத்து என்ன செய்வீங்க? ஆராய்ந்து பார்ப்பீங்க என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஒரு புதிய வீடு, இல்லை ஒரு புதிய வேலை, நல்ல சம்பளம் நிறைந்த ஒரு வேலை புதுசாக உங்களுக்கு கிடைக்குது. இதெல்லாம் உலகம் சார்ந்தது, இது எல்லாருக்கும் தேவை இதெல்லாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புதிய வாழ்க்கை, இன்றைக்கு நான் வாழ்கிற வாழ்க்கை, நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவருக்குள்ள ஒரு புதிதாக வாழ்க்கை இருக்கிறதா என்று சொல்லி
நம்ம நிறைய ஆராய்ந்து பார்க்கலாம். எங்கே இருக்கு என் வாழ்க்கை, எங்கே இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை? ஆண்டவருக்குள்ளே நான் வருகிறேன், ஆராதனை செய்கிறேன், பார்க்கறதுக்கு நான் ஆண்டவரை நேசிக்கிறத போல இருக்கு. சர்ச் அட்டெண்டன்ஸ் மாதிரி இருக்கிறது. சர்ச்சுக்கு கணக்காக வரேன், காணிக்கை தரேன், தசமபாக தரேன், இதில் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்குது, ஊழியம் செய்கிறேன், இதெல்லாம் கணக்காக இருக்குது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எங்கே ஒரு துவாரம் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். புது ஒரு வாழ்க்கை. பவுல் சொல்லுகிறார், பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன. ஆண்டவருக்குள்ள ஒரு மறுபிறப்பு பிறக்கும் பொழுது பழையவையெல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாய் மாறினது. ஞானஸ்நானம் எடுக்கிறப்ப அதில் முழுகி எழுதியிருக்கும் பொழுது நம்முடைய பழைய வாழ்க்கை அப்படி என்ன செய்கிறது? ஞானஸ்நானம் எதை குறிக்குது? நம்ம சர்ச்சில் பேப்டிசம் எடுத்தவங்கள்ட்ட கேட்டு நம்ம கேட்டால், ஏன் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்றால், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், அதனால் நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். ஆனால் இயேசு சொல்கிறாரு, இட்ஸ் அ லா, அதை நம்ம செஞ்சு தான் ஆக வேண்டும். ஆண்டவருடைய கட்டளை. ஒன்று தண்ணியில் நம்ம என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஆவியில் இந்த இரு பிறப்பு இல்லாவிட்டால், நிக்கோதேமஸ் கிட்ட ஆண்டவர் சொல்றது, you cannot enter to the heaven. நீங்க மறுபடியும் பிறக்க வேண்டும். இந்த மறுபிறப்பு பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்ட ஒரு புது வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க மரித்தீர், மறுபடியும் கிறிஸ்து எப்படி உயிர் தெழுந்தாரோ அதே போல எனக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்க வேண்டும். பவுல் சவுலாயிருந்த பொழுது அநேகரை துன்பப்படுத்திக் கொண்டு அநேக கிறிஸ்தவர்களை கொலை செய்தான். தமஸ்குக்கு போகும் பொழுது ஆக்ட்ஸ் சாப்டர் 9 அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, ஆண்டவர் சந்தித்தார். சடீர் என்று ஆண்டவர் பவுலுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டார். இன்றைக்கு அநேகருக்கு ஒரு அனுபவம் இருக்கிறதோ, நான் பழைய வாழ்க்கையில் அப்படி இருந்தேன், முன்ன கோபமாக நான் பேசுவேன், என் பழைய வாழ்க்கை அப்படி பாவத்தில் இருந்தது, நான் கொடூரமான பாவிங்க, நான் கோபம் நிறைந்த ஒரு சுபாவம் நிறைந்தவன், நான் பயந்த சுபாவம் உள்ளவன், இப்படியெல்லாம் பல காரியம் சொல்லலாம். பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு கொலைக்காரன், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு டைம் வச்சிருக்கிறாரு. பவுலின் வாழ்க்கையில் குறுக்கிட்டார், தரிசனம் தந்தார். பவுனுடைய வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே நீங்க யாரு? இவ்வளவு நாள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்களை தவறா நினைச்சான். ஆண்டவரை பார்த்த பிறகு அவன் உள்ளத்தின் ஆழத்தில் இயேசு இருக்கிறது உண்மை, இயேசு ஜீவிக்கிறார், இயேசு உண்மை உள்ள ஆண்டவர். பவுலுடைய வாழ்க்கையே மாறிற்று, ஒரு புதிய வாழ்க்கை. முன்ன கொலை செய்கிற வாழ்க்கை, முன்ன கீழ்ப்படியாத வாழ்க்கை, ஆனால் இப்போவோ இயேசுவை நேசிக்கிற ஒரு வாழ்க்கை, இயேசுவை பற்றி எல்லாரிடத்திலையும் பறைசாற்ற ஒரு வாழ்க்கை பவுலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றிட்டார். எல்லாருக்கும் புதுசானா ரொம்ப பிடிக்கும். நியூ இயர் வந்தால் எல்லாம் புதுசாக மாறிடுவோம். பல திட்டங்கள் வச்சுருப்போம் நியூ இயரில், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இது செய்யணும், இதெல்லாம் விட்டுறணும் அப்படின்ட்டு ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. அப்புறம் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, சங்கீதம் 51:10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சுத்த இருதயத்தை சுத்திகரியும். ஒரு புது வாழ்க்கை அடைய வேண்டும் என்றால் பிரியமானவர்களே, தாவீது ராஜா அன்றைக்கு பாவத்தில் இருந்த ஒரு வாழ்க்கை, பச்சபேல் இடத்துல பாவம் செய்த அந்த வாழ்க்கையில் ஒரு மனம் மாற வேண்டும் என்று சொல்லி அந்த பழைய இருதயத்தின் தவறுகள், பாவங்கள், ஜென்ம சுபாவம்னு சொல்லுவாங்க, இந்த ஜென்ம சுபாவத்தை மாற்ற முடியாது. பவுல் எழுதியிருக்கிறார், நிர்பந்தமான மனுஷன் ஆண்டவரே,
யார் இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்குவா? அந்த பழக்கத்திலிருந்து, அந்த காரியத்திலிருந்து, அந்த ஜென்ம சுபாவம் என் கூட பிறந்தது, அது மாற்ற முடியாது. அது மாற்ற வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு தேவை. கிறிஸ்துவின் சிலுவையிலே நான் மரிக்க வேண்டும். என்னுடைய அந்த காரியத்தை நான் அடக்க செய்ய முடியலன்னா என்னால் மறுபடியும் வாழ முடியாது, ஒரு புது வாழ்க்கை அடைய முடியாது. நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகல, ஆண்டவரை தேடி போல. பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் நம்முடைய கேட்கலன்னா நம்முடைய வாழ்க்கை இந்த சுபாவம் மாறாது. இது சிலுவையில் அறையப்பட வேண்டும். இந்த ஜென்ம சுபாவங்கள் இயேசுவின் இரத்தத்தினால தான் மாற முடியும். சில பழக்கம் கூடயே பிறந்தது. தாத்தா, அப்பா, மகன், பேரன், இப்படிப்பட்ட ஜென்ம சுபாவங்கள் ஒரு புதிய வாழ்க்கை அடைய வேண்டும் என்றால், என் சாபமான வாழ்க்கை மாற வேண்டும் என்றால், நான் புதிய வாழ்க்கை அடைவதற்கு இயேசு கூட நான் மரிக்க வேண்டும். என் பழைய பாவ வழக்கங்கள் இது மரிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஜான் நியூட்டன், பிரியமானவர்களே, இங்கிலாந்தில் பிறந்த 6 வயசில் அவங்க அம்மாவை இழந்துட்டார். ஜான் நியூட்டனை படிச்சிருக்கிறேன், பிரசங்கத்திலையும் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். பிரியமானவர்களே, he is a trader, slave trader, a cruel slave trader. அவனை போல பிரியமானவர்களே, அவனோட வேலை என்னன்னா, இந்த அடிமைகள் ஆப்பிரிக்கா தேசத்திலேருந்து மற்ற ஏசியா பகுதிகள், அமெரிக்காவில் இப்படி இந்த ஆப்பிரிக்காரர்கள்லாம் என்ன செய்வாங்க, அடிமையெல்லாம் போய் விற்கிற வேலை, ட்ரேட் பண்ணுறது, இங்கே எடுக்கிறது அங்கே போய் விற்கிறது. நல்லா சம்பாரிச்சு நல்ல பணக்காரர்கள். அவங்க அப்பாவுடைய ஷீப்பில் ஒரு வேலை செய்தார். அங்கே இருக்கிற இந்த சரியான கட்டப்பழக்கம் நிறைந்தவன், குடிப்பு, சிகரெட்டு, காம விகாரம் கொண்ட அப்படிப்பட்ட சில கெட்ட பழக்கங்கள்லாம் அடிமையோடு கூட துன்பப்படுத்துகிறது, சித்திரவதை பண்ணுறது. அவர் கூட இருந்த கூட்டாளியே சொல்லிட்டாரு, ஜான், அவர் வேலை கூட செய்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, ஜான், நான் நினைக்கிறேன் ஆண்டவரே வந்தால் கூட உன்னை மன்னிக்க மாட்டார் அப்படின்னு. ஏன்னா நீ செய்கிற காரியங்களும் ரொம்ப மிருகத்தனமாக இருக்கிறது, அவ்வளவு சித்திரவதம், சாப்பாடு கொடுக்க மாட்டார். இப்படி இருந்த தேவனை பற்றி பேசுனா, ஆண்டவரை பற்றி பேசுனா ரொம்ப கோவப்படுவார். ஆனால் அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அவங்களுடைய அம்மா கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம் இன்னும் அவருக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் ஒரு பெரிய புயல் காற்று அடித்தது. அந்த ஓஷன் கடலில் அவங்க சென்று கொண்டிருக்கும் போது மரிக்கக்கூடிய சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு புயல். வாழ்க்கையில் சின்ன பிள்ளைந்து பயணம் சென்றிருக்கிறான். அநேக காற்று, பெருங்காற்று, கடல் கொந்தளிப்பெல்லாம் பார்த்துருக்கலாம். ஆனால் அன்றைக்கு அடித்த ஒரு புயல் ஜான் நியூட்டனுடைய இருதயத்தை மாற்ற செய்தது. ஜான் நியூட்டனுக்கு அவங்களுடைய அம்மா கற்றுக் கொடுத்த ஒரு பிரேயர், லார்ட் ஹேவ் மெர்சி, ஆண்டவரே மேலே இரக்கமாக இருங்க, என்னை காப்பாத்துங்க என்று சொல்லி ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்த அந்த ஜெபம் அவருக்கு ஞாபகம் வந்தது. அந்த ஆபத்தில் ஆண்டவரை நோக்கி, அன்றைக்கு தான் ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவன் அந்த அலையை அடங்க செய்தார். ஜான் நியூட்டனோடு கூட ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஜான் நியூட்டன் இருதயம் மாறிற்று, ஒரு மனமாற்றம் வந்தது, ஒரு புதிய வாழ்க்கை அடைந்தது. ஜான் நியூட்டன் பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். மறுபடியும் அந்த ஸ்லேவ்லாம் அவரை காப்பாற்றுவதற்கு எத்தனையோ தேசங்கள், எத்தனையோ காரியங்களை ஜான் நியூட்டன் செய்தார். ஜான் நியூட்டனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய வாழ்க்கை அவனுக்கு கிடைத்தது. இன்றைக்கு எனக்கும் ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்க வேண்டும், எனக்கும் ஒரு சமாதானம் கிடைக்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பிரியமானவர்களே, சிலுவையில் நீங்கள் மரிக்க வேண்டும். மறுபடியும் நீங்கள் உயிர் தெழுவதற்கு ஆண்டவரிடத்தில் வாங்க. ஆண்டவர் அந்த புது வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார்.
இன் த பிகினிங், ஜெனசிஸ் சாப்டர் 1 ஆண்டவர் எல்லாத்தையுமே புதுசாக படைச்சாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அவர் ஒருவர் தான் நம்மளுக்கு படைக்க முடியும், சிருஷ்டிக்கிற கர்த்தர். ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை உருவாக்குனா பிரியமான அது ரொம்ப லாஸ்ட் ஆகாது. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் இந்த பூமியில வானம் உண்டாக கடவுது என்று சொன்னாரு. வானம் வந்துச்சு புதுசா. பூமி தண்ணீர் உண்டாக கடவுது. எல்லாத்தையும் ஆண்டவர் படைத்தார், சிருஷ்டித்தார். மண்ணில் மனுஷனை படைச்சாரு. அவர் காட் இஸ், ஹி இஸ் a creator. அவர்னால சிருஷ்டிக்க பண்ண முடியும். உங்களை போல என்ன போல இன்னொரு ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? சிருஷ்டிக்க முடியும். இப்போ உங்க கையில் ஒரு களிமண்ணை கொடுத்து இந்த இமேஜை எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன இமேஜின் பண்ணுவீங்க? ஒரு பால் நான் உருவாக்க முடியும், இல்லை நான் ஒரு பாஸ்கெட் உருவாக்குறதுக்கு இந்த களிமண்ணை செய்யலாம். உடனே உங்களை குடித்து உங்களுக்கு அந்த களிமண் கையில் கிடைச்சா என்னென்னமோ நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன நினைச்சாரு? அவரை போல ஒரு இமேஜ். ஹல்லேலூயா. வாட் a loving God. கையில் உயர்த்தி ஆண்டவருக்கு அவரை போல, என்னை போல, நம்மை போல மனுஷனை உண்டாக்கணும் ஆண்டவர் சொல்லி ஜீவ சுவாசத்தை ஊதினார். அந்த ஜீவ சுவாசம் இன்றைக்கு வரைக்கும் பிரியமானங்களே அது நிலையா இருக்கிறது. ஹல்லேலூயா. யுஎஸ்ல ஒரு வயதான ஒரு CEO was admitted in hospital. ஹார்ட் அட்டாக். எத்தனையோ மிஷின்லாம் பொருத்தி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட 1 மாதம் அவங்கள சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாள் எடுக்கும், உங்கள் சர்ஜரி செய்யணும், உங்கள் இருதயத்தை நாங்கள் பார்க்கணும், அதில் என்னென்ன கோளாறு இருக்குது, எத்தனை கொலஸ்ட்ரால் இருக்குது, இதெல்லாம் பார்த்து அந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த பெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் இருந்தார். கடைசி நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணுறப்ப ஒரு நர்ஸ் வந்து ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட வந்து சொன்னாங்க, நீங்கள் இருந்த இந்த சார்ஜஸ் இவ்வளவு நாள் இருந்தீங்களே, இந்த சார்ஜஸ்லாம் டாக்டர்லாம் சுற்றி இருக்கிறாங்க. டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் வாஸ் பிசைட்ஸ் ஹிம். அவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் இருதயம்லாம் இப்போ நல்லா இருக்குது, இத்தனை நாளைக்கு இந்த சார்ஜஸ் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜஸ் எழுதி சைன் பண்ண சொன்னாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே சைன் பண்ணி வச்சுட்டாரு. கடைசியில் மேலே பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். ஏன் நன்றி சொல்லியிருப்பார் சொல்லுங்கள் பார்க்கலாம். வாய் ஏன் அவங்க டாக்டர்லாம் ஆச்சரியமாக ஏன் ஆண்டவர் ஏன் மேலே பார்த்து நன்றி சொல்லுங்கள், எங்களுக்கெல்லாம் நன்றி சொன்ன, நாங்கள் தானே உங்களை இது பண்ணணும். அவர் சொன்னார், மேலே பார்த்து நான் ஏன் தரமா நன்றி சொன்னேன், ஏன்னா ஆண்டவர் கொடுத்த மூச்சுக்கு அவர் சார்ஜஸ் ஒன்றும் வைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஃப்ரீயாக எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இங்கே பூமியில் தங்கினதுக்கு 3 மாதம்தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், அதுக்கு இவ்வளோ பெரிய சார்ஜஸ் போட்டிருக்காங்களே. அதனால் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அவர் எந்த சார்ஜஸை என்கிட்ட கேட்கல, இலவசமாக எனக்கு இந்த மூச்சை தந்திருக்கிறார். வாட் அ பியூட்டிஃபுல் காட் அவர் காட். ஆண்டவரே இந்த மூச்சை கொடுத்ததற்காக ரொம்ப நன்றி. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் மனுஷனை உருவாக்கணும் பொழுது ஆதாமுக்கு எல்லாம் புதுசாக இருந்தது. அவர் சொன்னார், ஆதாம் இதை நீ தொடக்கூடாது, புசிக்க கூடாது அப்படின்னு சொன்னார். புசித்தார். ஆண்டவர் கடைசியில் அந்த தோட்டத்தை விட்டு, ஆண்டவருடைய உறவை விட்டு, அவன் வசித்த அந்த புது இடம், அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆண்டவர் விலக்கினார். காரணம், கீழ்ப்படியாததால் பாவம் ஒன்று சுபாவம் வந்ததுனால மனுஷனுக்கு ஒரு செப்பரேஷன், ஒரு பிரிவு வந்துருச்சு ஆண்டவருக்கு. அவர் சொன்னார், நீ மரணம் அடைந்துட்ட அப்படின்னு சொன்னார். எதில்? பிசிக்கல் இல்லை, ஸ்பிரிச்சுவலி மரணம் அடைந்துட்டார். ஸ்பிரிச்சுவலி பிரியமானவர்களே உறவு துண்டிக்கப்பட்டது, தேவ பிரசனம் இல்லாமல் போனார்கள். ஹல்லேலூயா. அது மறுபடியும் புதுப்பிக்க இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார்.
ஒரு புதிய வாழ்க்கையை தருவதற்கு. இயேசு மறுபடியும் என்னத்துக்கு வந்தா? அதான் பவுல் சொல்றாரு, யூ மஸ்ட் டை, நீங்க மரிக்க வேண்டும். நீ மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கை புதுப்பிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாகத்தான் புதுப்பிக்க முடியும். பாவத்தினால எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிசிக்கலி எனக்கு ஸ்பிரிச்சுவலி எனக்கு ஒரு எஃபெக்ட், பிசிக்கலி ஒரு எஃபெக்ட் இருக்கிறது. ஸோ இதை புதுப்பிக்க வேண்டும் என்றால் பவுல் சொல்றாரு, நீங்க சிலுவையை சுமக்கணும், சிலுவையில் மரிக்க வேண்டும், மறுபடியும் ஆண்டவருக்குள்ளாக புதுப்பிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆதாமை பார்த்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே நின்று கொண்டு இருக்கிறாய்? அவர் ஒளிந்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு வாழ்க்கையில் நம்ம ஒரு புது வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளாக துண்டிக்கப்பட்ட ஒரு உறவு, யாருக்கும் தெரியாத ரகசிய பாவங்கள், பிரியமானவர்கள் யாருக்கும் தெரியாத சில காரியங்கள் நம்ம என்ன செய்கிறது? பிரியமானவர்களை, ஸ்பிரிச்சுவலி ஒரு டெத்தை நமக்கு கொண்டு வந்திருக்கிறது, ஒரு மரணத்தை நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கிறது. பார்க்கறதுக்கு சிரிக்கிறது போல இருக்கும், அல்லேலூயா. ஆனால் நமக்கும் ஒரு புது வாழ்க்கை தேவை. ஆண்டவரே, ஆண்டவர் மட்டும்தான் இந்த புது வாழ்க்கையை நமக்கு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சகையு, லூக் சாப்டர் 19 verse 1 வாசிக்கலாம். சகையு he was a tax collector. அவன் ஒரு வரி வசூலிக்கிற ஒரு மனுஷன், பணக்காரன். வாசிக்க கேட்போம். அவர் எரிகோவிலே பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் வகை தேடுறான். இந்த இயேசு யாரு, இந்த இயேசு யாரு, இவரை நான் பார்க்கணும் என்று அவன் வகை தேடுகிறான். நீங்க எந்த மதமா இருந்தாலும் சரி, நீங்க எந்த மார்க்கமா இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, எந்த கலரா இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, கடவுளை நான் தேடணும், கடவுளை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சா, ஆண்டவர் உங்களுக்கு புது வாழ்க்கையை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். உங்களை தேடி வருவாருங்க. நீங்க தேடுறீங்க, நீங்க டெய்லி தேடுறீங்க, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க சிக்கிக்கொண்டு ஆண்டவரை பார்க்கணும். யார் ஆண்டவர்? ஆண்டவர் தான் வானத்தை படைச்சாரா, இல்லை ஆண்டவர் தான் மனுஷனை படைச்சாரா, யார் ஆண்டவர் என்று நீங்க தேடுறீங்களே, அதே போல சகையு வேதத்தில் தேடுனான். எல்லாமே அவனை ஒதுக்கிட்டாங்க. அவனை பாவியா, அவன் பார்க்காதே, அவன் ஒரு பாவி, அநியாயமாக வசூல் வாங்குறான், இவன் கூட பழகக்கூடாத எல்லாம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க சமுதாயத்தில். இவன் ஆண்டவரை தேடுவதற்கு கூட்டத்தில் போகிறான், கூட்டத்தில் போய் உள்ளுக்கு போய் பார்க்குறான், ஆண்டவர்கிட்ட பேசணும்னு பார்க்குறான். அவன் ஒரு பணக்காரன், இது அவனுக்கு தேவையில்லை, அவன் காசு கொடுத்தாலே ஆள் வந்து பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவரை தேடுனான். கூட்டத்தில் போய் பார்த்தா முடியல, ஓடி போனா முன்னுக்கு முடியல, கடைசியில் மரத்தில் ஏறி அவனோட என்ன சொல்ல முயற்சிகள், அவனோட எஃபோர்ட், அவன் எடுக்கிறான், முயற்சி எடுக்கிறான், ஆண்டவரை பார்க்கணும், முன்னுக்கு போறான், பின்னால வர்றான், மரத்தில் ஏறினான். இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரு. உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை வர வேண்டும், நீங்க தேடுறீங்க தேவனை, கடவுளை தேடுறீங்க, இல்லை எப்படி இது புதுப்பிக்க முடியும், இந்த வாழ்க்கையை எப்படி பரிசீலனை பண்ண முடியும், இதெல்லாம் தேடுகிறதை கர்த்தர் பார்க்கிறார். கடைசியில் ஆண்டவரே வந்து சகையை கூப்பிட்டார். சகையோ, ஐ வாண்ட் டு see you அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு உங்களுக்கே தெரியாம ஆண்டவர் வந்து உங்களை கூப்பிடுறாரு. சகையுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் நினச்சேன் அவர் என்னை பார்த்து கூப்பிடுவாரேன்னு நினச்சி பார்க்கல. I never had a thought that Jesus will call me. அவன் இங்கே பாருங்க, அவன் நினச்சே பார்க்கல. திடீர்னு அப்புறம் ஆண்டவர் ஒவ்வொரு இருதயத்தும் பார்க்கிறார், ஆண்டவர் ஒவ்வொரு கண்ணீரையும் பார்க்கிறார், ஆண்டவர் நீங்கள் நடந்து போகிற ஒவ்வொரு பயணத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
சகையோட வாழ்க்கை ஆண்டவர் இன்றைக்கு நான் உன் வீட்டில் வந்து விருந்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சகையை ஓடி போய் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவன் இருதயத்தில் ஏதோ ஒரு மாற்றம் வந்தது. அவன் மனசை திறந்து சொல்கிறான், ஆண்டவரே நான் எல்லாத்துக்கிட்டையும் நானே தனியாக வாங்கின ஒரு பாவி ஆண்டவர். எல்லாம் சொல்கிறாங்க, ஐயோ ஆண்டவர் அவர் பாவி வீட்டுக்கு போகிறாரு, பாவி வீட்டுக்கு 10,000 பேர் இன்னைக்கு நம்மளை குறை சொல்லலாம், உங்களை குறை சொல்லலாம். ஆனால் கடவுளுக்கு மட்டும்தான் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலை, இருதயம், வலி, பாரங்கள் எல்லாம் தெரியும். உங்கள் தேவைகள் என்னன்னு கர்த்தருக்கு தெரியும். மனுஷன் அறியான். மனசு திறந்து சொல்றாரு இந்த சகையு, ஆண்டவரே நான் நாளத்தனையா ரொம்ப கெட்டவன் ஆண்டவரே, யார் யார்கிட்டலாம் நாளத்தனையாக நான் வாங்கணும், அநியாயமாக வாங்கணும், நான் நாளத்தனையாக கொடுக்குறேன் ஆண்டவரே. 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 நான் கொடுக்குறேன். ஆண்டவர் பார்த்தார், சொன்னார் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கையில் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே என் வீட்டுக்கும் ஒரு ரட்சிப்பு வரணும், என் சரீரத்துக்குள்ள ஒரு ரட்சிப்பு, ஒரு புதிய வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புதிய ஜீவனை அடைய ஆரம்பித்தான் சகையு. இந்த வாழ்க்கை யாரு கொடுக்க முடியும்? ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். எபேசியர் 2வது அதிகாரம் வசனம் 1-2 என்ன கூறுகிறார் பவுலுங்க? எபேசியர் 2:1-2 வாசிக்க கேட்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை, மரித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பித்தார். ஆண்டவர் மட்டும்தான் உயிர்ப்பிக்க முடியும் ஒரு புது வாழ்க்கை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா யாரை பார்க்க போகிறோம்? உடம்பு சரியில்லை யார் பார்க்க போவோம்? 7-Eleven போவோம்? இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். எங்கே? ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை போய் பார்ப்போம். டாக்டரை பார்த்து சொல்லுவோம், எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, காய்ச்சல் அடிக்குது, தலை சுற்றுது, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஒரு உங்கள் காடி ரிப்பேர் ஆச்சுன்னா எங்கே போவீங்க? கார் சேல்ஸ்மேன்கிட்டயா போவீங்க? காடி எங்கே வாங்கினீங்களோ அங்கேயே போய் கேட்க முடியும்? இல்லை, ஒர்க் ஷாப், ஒரு மெக்கானிக்கை தேடணும். அந்த மெக்கானிக்கை போயிட்டு சொல்ல வேண்டும், என் காடியில் இந்த பிரச்சனை சொன்னால் அந்த மெக்கானிக் அனலைஸ் பண்ணுவார். என்ன சொல்லுவார்? இதான் உன் பிரச்சனை அப்படின்னு. நமக்கு மனசில் பிரச்சனை, சோலில் ஏதோ ஒரு பிரச்சனை, வாழ்க்கையில் அந்த பிரச்சனை வந்தால் யார்கிட்ட போக முடியும்? ஆண்டவராகிய கிறிஸ்துக்கிட்ட தான் போக முடியும். அவர் தான் சரியாக சொல்ல முடியும், எங்கே உன் பிரச்சனை, என்ன காரியம், எப்படி இதை மாற்ற வேண்டும், எப்படி இது மாற்றி அமைக்க வேண்டும். ஆண்டவர் எல்லா காரியங்களையும் புதிதாக்கினார். சிலுவையின் மரணத்தை கொண்டு எல்லா காரியம் பூமியில் மாற்றப்பட்டது. நீ சட்டப்படி நீ தண்டிக்கப்பட்டவன், நீ நரகத்திற்கு போக வேண்டுவன், பாவத்துக்கு உரியவன், நீ அடிமை, நீ சத்ருவின் கீழாக இருக்கிற ஒரு அடிமைத்தனம் அப்படி என்று சொல்லலாம். ஆனால் இயேசு சிலுவையில் மரித்து தன் ஜீவனை கொடுத்து அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்ம அழைத்த ஒரு புது வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த புது வாழ்க்கை, ஒருவேளை ஆண்டவரே ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவரை மறந்து பின்வாங்கி ஆண்டவரிடத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் எனக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் கூட உழந்து போயிருக்கேன், என்னால் ஆண்டவரிடத்தில் மறுபடியும் வர முடியல, இதை என்னால் ரீகன்சைல் பண்ண முடியல, இது மாற்றி அமைக்க முடியல, நான் மாறலாம் நினைக்கிறேன், அது என் தாட்டில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் மட்டும்தான் மாற்ற முடியும். Hallelujah. Only God can change it. எபேசியர் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசியர் 4வது அதிகாரம் வசனம் 17. ஆதலால் பவுல் சொல்லுகிறார், ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு
அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படிக்கு தங்கள் காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவின் இடத்திலுள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாக, புதிதான ஒரு ஆவி எனக்கு தாங்காண்டவரே, புதிதான ஒரு வாழ்க்கை, புதிதான ஒரு சிந்தனை. ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொல்றாரு, எஸ், மாற வேண்டும், புதுப்படைய வேண்டும். இட் இஸ் குட் ஃபார் யூ அப்படின்ற ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு நல்லது. அந்த புதிய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவர் இன்றைக்கு சபையில பேசிக் கொண்டிருக்கிறார். காலையிலும் பேசினாரு, மாலையிலும் பேசுறாரு. நீ புதிய மனுஷனாய் கிறிஸ்துவுக்குள்ள புதுப்பிக்கப்பட வேண்டும். இட் இஸ் டைம் டு சேஞ்ச். இது நேரம், மாற வேண்டியதற்கு ஒரு நேரம். புதிதாய் நீ மாற வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு எசேக்கியேலை பார்த்து, நீ இந்த பள்ளத்தாக்குக்கு போ, அங்க நிறைய எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குல இந்த எசேக்கியேல் சுத்தி 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 வருகிறாரு. இவ்வளவு நிறைந்து கிடக்குது, இவ்வளவு ஜீவன் இல்லாம இருக்குது, இந்த எலும்பு கூட என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் கேட்கிறார் எசேக்கியேலை பார்த்து, இந்த எலும்பு கூட உயிர் அடையுமா எசேக்கியேல் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனால் எசேக்கியேல் ரிப்ளை பண்ணல. ஆண்டவரே, நான் யார் ஆண்டவரே? மனுஷன். அது உங்களுக்கு தான் தெரியும். ஒரு மனுஷனுக்கு உயிரை கொடுக்கிறது, ஒரு மனுஷனுக்கு புதிய வாழ்க்கையை தருகிறது, ஒரு மனுஷனுக்கு ஒரு புதிய இருதயம் சிந்தனையை தருகிறது, அவனுக்கு ஜீவனை தருகிறது கடவுள் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, இந்த எலும்புக்குள்ள உயிர் அடைவதாக ஒரு வார்த்தை சொன்னாரு. வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் சாப்டர் 37, எசேக்கியேல் 37 அதிகாரம் வசனம் 7 துவங்கி 11 வரை 1லிருந்து வாசிக்க கேட்போம். வாசிங்கள். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஒரு தரிசனத்தில் ஆண்டவர் எசேக்கியேலிடத்தில் சொல்றாரு, நான் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். 11வது வசனத்தில் சொல்றாரு, வாட் இஸ் the actual problem, அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்னதுன்னு அப்படி கேட்டா, பாவம். அவர் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை எல்லாம் அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். என் தலைவிதின்னு சொல்றோம், என் தலைவிதி, அதனால தான் இப்படி இருக்கிறது. நான் ஏதோ ஒரு பாவம் செஞ்சேன், அதனால தான் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது. மேபி எங்க அப்பா எங்க தாத்தா செய்த பாவங்கள் இப்படி என் வாழ்க்கையில மோசமா இருக்குது, அறுப்புண்டு போயிருக்கு என்று சொல்லுங்கிற, உலர்ந்து போய் கிடக்குறாங்க. ஆனா ஆண்டவர் அதை மாற்ற முடியும். ஹல்லேலூயா.
ஆவிக்குள்ள பிறந்தாங்க. அப்போஸ்தலர்கள் மேல் வீட்டு அறையில் பயந்து, மரணம்னா பயந்து, கொலவெறியில பயந்து போய் கிடந்தாங்க. வீட்டில் மேல் வீட்டு அறையில் போய் ஆண்டவருக்கென்று நின்னாங்க, தேடினாங்க, பிரயாசப்பட்டாங்க, உபவாசித்தாங்க, ஜெபித்தாங்க, மறுபிறப்பு அடைந்தாங்க, ஆவியில நிரப்பப்பட்டாங்க. இப்பொழுது 5000 2000 பேருக்கு முன்பாக பேதுரு எழுந்து நின்று புதிய மனுஷனாய் பிரசங்கித்தார். மரணத்தை கண்டு பயம் இல்லை. இந்த மரண பயத்தை கூட ஆண்டவர் மாற்ற முடியும். ஒரு புது இருதயத்தை ஆண்டவர் கட்டளையிட முடியும். பின்னால் திரும்பி பாருங்க. நம்ம பார்த்தோம் என்றால் பழைய வாழ்க்கை எது என் வாழ்க்கையில் இன்னும் மாற்ற முடியாதது இருக்குதோ அந்த வாழ்க்கையை மாற்றுவதற்கு நான் ஆண்டவரிடத்தில் வந்து ஆக வேண்டும். நான் ஆண்டவரிடத்தில் சேர வேண்டும். God can give you a new life through cross. ஆண்டவர் உங்களுக்கு புது வாழ்க்கையை இந்த கிறிஸ்துவின் நிமித்தம், இந்த சிலுவையின் நிமித்தம் நமக்கு ஒரு புது வாழ்க்கையை ஆண்டவர் கட்டளையிட முடியும். ஒரு புதிய ஜீவன். ஹல்லேலூயா. புதிய ஜீவன். பழைய வாழ்க்கைலாம் நம்ம என்ன செஞ்சிருவோம்? சிலருக்கு சினிமா பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், பயங்கர பாட்டெல்லாம் பாடலாம். ஆனால் ஆண்டவர் வாழ்க்கையில் இந்த சினிமா பாட்டே வாயில் வராது, துதிக்கிற பாட்டாக வரும். ஹல்லேலூயா. முன்ன அவங்கள பார்க்கறதுக்கு பயமாக இருக்கும், பயங்கர கோபம் மூஞ்சோடு வருவாங்க. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு சாந்தமான ஒரு முகத்தோற்றம். காரணம், இயேசு அவருக்குள்ளே வந்துட்டாங்க. பிரியமானவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று எங்கே நின்று கொண்டு இருக்கிறீர்கள்? எது உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக வேண்டும்? இயேசு கிறிஸ்து பவுல் சொன்னது போல சிலுவையில் மரித்து மறுபடியும் ஆண்டவருக்குள்ளாக நான் புதுப்பிக்க வேண்டும். Lord, hallelujah, please help me. You should pray to God, Lord, help me. Restore my heart. நம்ம என்ன ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை மறுபடியும் ஆண்டவரை புதுப்பிங்க, ஆண்டவரை சிருஷ்டிங்க என்று சொன்னா கர்த்தர் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய துணை நமக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியானுக்குள்ள நிரம்பின ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். இந்த மறுபிறப்பை பற்றி தான் ஆண்டவர் நிக்கோதேமஸ் கிட்ட சொல்றார். ஒரு மறுபிறப்பு. ஆண்டவருக்குள்ள இந்த மறுபிறப்பு எப்படி வரும்? ஆண்டவர் தேடி தேடி வருகிறதுனால ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நீ என்னை தேடுறியா? நீ என்னை கண்டுக்கிறியா? இல்லை என்னை தேடி தேடி வரையா? இல்லை உன்னுடைய பிரச்சனை இடத்துல சொல்லி நீ ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்கிறாயா? என் வாழ்க்கை இது மாற வேண்டும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த தேடுதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை, புதிய வாழ்வை, புதிய ஜீவனை கட்டளையிடுவார். ஆண்டவரிடத்தில் நின்று நாம் ஜெபம் செய்வோம். எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கும் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புதிய ஜீவன். ஆண்டவரே, எங்கே நான் நிற்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் உங்களுடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பார்க்க ஆண்டவரே, என் கைகளை உயர்த்தி இன்றைக்கு இந்த ஆலயத்தில் என்னை ஜெபம் செய்கிற ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மறு மீட்சி எனக்கு வேண்டும் ஆண்டவரே. மறுபடியும் நான் பிறக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரத்தில் கேளுங்க. உங்க வாழ்க்கையில் சில காரியங்கள் மாற்றி அமைக்க கர்த்தரால முடியும். Hallelujah. I can change. You can change your circumstances. ஆண்டவர் உங்களுடைய சில சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்த்து உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். பவுல் ஆண்டவரை சந்தித்த பிறகு அனனியா போய் சேருவதற்கு முன்பாக அவர் ஜெபித்து கொண்டு இருந்தார். ஆண்டவர் அனனியா கிட்ட சொன்னார், பவுல் இப்போ ஜெபிக்கிறார் அப்படின்னு சொன்னார். காரணம், ஆண்டவர் அவன் ஜெபிக்கிறத பார்த்தாரு. இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிறத கர்த்தர் பார்க்கிறாரு. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறத, ஆத்துமாவில் ஆண்டவரை நோக்கி கதறுகிறத ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் உங்களுடைய காரியங்களில் புதிய காரியங்களை செய்வதற்கு அவர் பெரியவராக இருக்கிறார் என்று சொல்லி சேராபின் தூதர்கள்